இப்போ வந்து அந்த படம் ரிலீஸ் ஆகிறப்போ இன்னொரு படத்தோட ஷூட்டிங் போயிருக்காரு அப்படின்னாங்க. ஆமாம். எப்போவுமே இப்போ அழகர்சாமி கோரியில் நான் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணேன். படம் ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கோம். ஷூட்டிங் நடக்கும்போது சில சமயம் இந்த ஸ்டண்ட் இதெல்லாம் எடுப்பாங்கல்ல, அது நடக்கும். இல்லை சில ஷார்ட்ஸ் மட்டும் பேலன்ஸ் இருக்கும், அது அசோசியேட்டர் எடுப்பார். எடுக்கும்போது போய் நம்ம உட்காந்து டீ குடிக்கலாம் உட்காந்தா டீ குடிக்கும்போது சுசியல்னா அடுத்த படத்தோட ஸ்கிரிப்ட் நான் என்கிட்ட பேசுவாப்புல. அப்போ வந்து ராஜபாட்டிய ஸ்கிரிப்டை பேசிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு 4 கூட்ட நண்பர்கள் இருந்தாங்க டைரக்டர்ஸ்லாம். அவங்க கூடலாம் வந்து இப்போ நானும் இருப்பேன், உட்காந்து அடுத்த படத்துக்கு என்ன பண்ணலாம், அந்த பிரேக்கில் கூட எதுவும் பேசுவார். ரிலாக்ஸாக வேறு பேச்சு பேச மாட்டோம்ல. அது ஒரு அது வந்து என்னென்னா அது ஒரு தனித்தன்மை சுசிக்கிட்ட. எப்போவுமே சினிமாவே யோசிச்சுட்டு இருக்க ஒரு ஆளாக இருப்பார். 17 வருஷம் அப்படிங்கிறது மிகப்பெரிய மைல்கல். நம்ம இப்போ திடீர்னு இந்த வாரம் என்ன படம் ரிலீஸ் ஆயிருக்குன்னு பார்க்கும்போது இந்த படம் வந்தப்போ இந்த டயத்தில் வந்திருந்தால் இன்னும் அதுக்கு பேர் கிடச்சிருக்குமோன்னு ஒரு தாட் என் மனசில் இருந்தது. நீங்கள் எப்படி நினச்சிருக்கீங்களா? கண்டிப்பாக நினச்சிருக்கேன். 2 இது மட்டும் அழகர்சாமி கோரியும் இப்போ அதனுடைய ரேஞ்சே வேறு. ஆமாம்.